ஒரு வார்த்தை பேசுமாறு கூட அழைக்கிறேன். ஆறு டேரக்டர் இருக்கீங்க சார், எப்படி குரல் விட்டுக்காம பார்த்தீங்களா? ரொம்ப நன்றிப்பா. சரி, படத்துல வந்துடும். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ ஜான் சார் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர்களாக இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ராம், அப்துல்லா, ஆண்டனி இந்த படக்குழுவினருக்கு தான் போய் சேரும். தம்பி குறுக்க பேசினா கண்டென்ட் வராது, பரவாயில்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த ஒன்று கிளியர் பண்ணிடுறேன். மோடின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் நான்லாம் இதை செட் பண்ணல சார், சரிங்களா? நீங்கள் பாட்டுல இல்லைப்பா, நீங்கள் யதார்த்தமாக பதார்த்தமாக சொல்லிட்டு போயிருக்கீங்க. கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு இருக்குது இல்லை, அதனால் அதுக்கும் எனக்கும் எதுவும் சம்மந்தம் எதுவும் இல்லை. இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 அது ஆரம்பிச்சிருச்சு. சித்தி பையன் அவன்கிட்ட கேட்டான், அவன் பேர் ராம், அவன்கிட்ட கேட்டான், ராம யாருப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னா அவன் ஒரு பேர் சொன்னான். அதுக்கப்புறம் என் பக்கத்து வீட்டு பையன் அந்த தம்பிகிட்ட கேட்டான், அப்துல்லா யாருப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அவன் ஒரு பேரை சொன்னான். அப்புறம் தயாரிப்பாளர் கிளெமன் அவருடைய மகன் ஆண்டனி கிட்ட கேட்டேன், ஆண்டனி தம்பி யாருடா ஓட்டு போடலாம் அப்படின்னு. அவங்க 3 பேரும் சொன்னது இதே மாதிரி தான். நானும் கூட அவனை வந்து ஒரு நேரத்தில் பைத்தியம் சொல்லி கமெண்ட் பண்ணேன். நீங்க அவன் எங்கேயோ போயிட்டான்பா, நீங்க அவன் லட்சத்துல சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான். அப்போ இந்த 3 பேர்ட்டையும் நான் கேட்டேன், யார்கிட்ட? ராமுட்டையும் கேட்டேன், அப்துல்லாட்டையும் கேட்டேன், ஆண்டனிகிட்டையும் கேட்டேன். ஏன்னா தம்பி, இந்த தம்பியை வந்து எல்லாரும் திட்டுறாங்களே, எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட சொல்றீங்க அப்படின்னு. நான் இதே மாதிரி தான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நாங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து எங்களை எங்கே உருப்பிட போற பைத்தியம் அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. அப்போ முடிவு பண்ணான், இவனை என் தலைவனா ஏற்றுக்கிட்டு அடிச்சு தூள் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க. பிக் பாஸுக்கு போன மாதிரி இதுவும் இந்த படமும் நல்ல பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். நம்ம அதை வச்சு அவர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு சொல்றேன், அந்த பிக் பாஸ்ல அந்த தம்பி ஒன்று யாரு வாட்டர்மெலனு ஒன்று வின்னர் ஆவான், இல்லை ரன்னர் ஆவான். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அவன் வந்து முடிவு பண்ணிட்டான், நம்மளை வந்து எவ்வளவுதான் திட்டினாலும் திட்ட திண்டுக்கல்லு குட்டை குண்டுக்கல்லு அப்படின்னு. ஸோ இது வந்து நான் பிக் பாஸுக்காக அப்படின்னு சொல்ல வரல. இப்படி படத்தை பற்றி தானே பேசினேன். அப்படி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி இவங்க எல்லாரும் எப்படி பிக் பாஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி அந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி நம்ம ஜாவா சுந்தரேசன் வாங்க, வணக்கம். நீங்கள் பேர் மாற்றினதுக்கப்புறம் இப்போ முன்னே இருந்ததை விட நல்லா பிரபலமாயிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த நேரத்தில் சிம்பு தேவன் சாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏன்னா அவர் வந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து இன்னமும் புகழ் அடைய வச்சிருக்காரு. அதே மாதிரி சிம்புதேவன் சார், நீங்களும் எனக்கு வேற ஒரு பேர் வச்சு மாற்றி கூப்பிடணும் சார். ஏன்னாக்கா கூல் சுரேஷ்ன்றத நிறைய பேர் கமெண்ட்ல வேற மாற்றி கூப்பிடுறாங்க. அதனால நீங்களே அந்த கூக்கு பதிலாக வேற வார்த்தையா போட்டுறாங்களா, தமிழ்ல இல்லை அகராதியில இல்லை வார்த்தையெல்லாம் போட்டுறாங்க. அதனால சிம்புதேவன் சார், எனக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு பேரா வைக்கணும், சரிங்களா? அதே மாதிரி மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் சொல்ற டைம் இல்லை, உங்களை பத்தி தான். சரி, அப்புறம் பேச விட்டுறது, பேச போறது விட்டுரு. ஆனா ஒண்ணு சவுந்தர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க வந்து கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் வச்சு சில விஷயங்கள் பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி நான் வந்து மரக்கன்றெல்லாம் கூட நட்டுட்டு வரேன். அதனால நானும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னாப்புல. நான் அன்னைக்கு ஏதோ ஒன்று நினச்சேன், ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது அதோட அர்த்தம். ஏன்னா நான் ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு அப்போ 2-3 ஆட்டோவில் தான் ஆள் கூட்டிட்டு வருவேன். ஆனால் நீங்கள் பஸ் வச்சு கூட்டிட்டு போகலாம். இது வந்து நமக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறதுதான். அதே மாதிரி என் நண்பன் தீனா உண்மையிலே சொல்கிறாங்க, எப்படி எம்என் நம்பியா ஐயா அவர்களை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். ஆனால் நிஜத்தில் அப்படி ஒரு உன்னதமான நம்பிக்கையுடைய ஒரு பண்பான மனிதர். அப்படிதான் நான் தீனா அவர்களை பார்த்து வரேன். தீனா, நீ கருப்பா இருந்தாலும் உன்னுடைய மனசு வெள்ளை தீனா. நீ கருப்பா இருந்தாலும் நீ போட்டிருக்க சட்டை வெள்ளை தீனா. நீ படத்துல வந்து வில்லனா இருந்தாலும் நிஜத்துல நீ நல்லவன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நீ பண்ற விஷயங்கள், நீ பேசுற விஷயங்கள் எல்லாமே நான் கவனிச்சுட்டு தான் வரேன். உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர் கிளமன் சார் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கூல் சிலை சொன்னோன்னா நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அது வரேன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்க, அவர் அடுத்த படம் எடுக்கிறாரு, அதில் நான் ஹீரோவாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே நான் அதுக்காக தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் அதே வார்த்தை தான் அவர் உதயாபிரதாவும் சொல்கிறாரு. எனக்கு அந்த மாதிரி தான் சொல்லிட்டாரு. அப்போ இதில் நிறையா பேருக்கு சொல்லி கூப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதிற்கு கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். அதே மாதிரி ஜெயவேல் சார் இயக்குனர், எப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்ற ஒரு ஆர்வத்தில் ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்று பரபரப்பாக இருக்கணும். அதே பரபரப்பு இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பேரரசர் அவங்க வந்து உங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணாங்க. அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிற அந்த என்ன மாதிரி ஏதோ குறிப்பு வாக்கில் பேசிட்டு வந்துடும் அப்படின்னு இல்லாமல், அந்த புதிய இயக்குனருக்கு பல அறிவுரைகள் சொல்லி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னாக்க அவருக்கு தான் தெரியும், அவர் சாதாரணமானவர் இல்லை. மாங்காய் வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் எண்ணெய் வெட்டுறதுக்கும் ஒன்றை வெட்டுறதுக்கும் அருவா செஞ்ச கை இது. அதனால அவங்கள மாதிரி நல்ல உள்ளவங்கள் உங்களை வாழ்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதை விட பர்சனலாக எனக்கு இன்னொன்று என்னன்னாக்க, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். நான் எதாச்சியாக பேரர் சாரோட இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்குறேன். அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்க இன்ஸ்டாகிராமில். சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு என்னை ஃபாலோ பண்ணுற ஒரே மனிதர் அவர் தான் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். புரியுங்களா? நான் அப்போ நினச்சேன், அடடா நான் மொத்தமே ஒரு 4 பேர் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது. என் நண்பன் சந்தானம், சிம்பு, அப்புறம் லெஜண்ட், நான் ரசிக மன்றத்தில் இருக்கும்போது லெஜண்ட் அவர்கள். அதன் பிறகு நான் தெய்வமாக மதிக்கக்கூடிய பேரர் சார் தான். ஏன்னா அவர் ஒரு அஜித் சார், விஜய் சார், கேப்டன் சார், இப்படி பல ஜாம்பவான்களை இயக்கிய அந்த இயக்குனர் என்ன ஃபாலோ பண்றாரு அப்படின்றப்ப, சார் உங்களை பாதம் தொட்டு வணங்குகிறேன் சார். ஏன்னா இது வந்து ஏதோ நான் அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்றா சொல்ல வரல, அவரோட குணத்தை இது வந்து வெளியில தெரிய வைக்குது அப்படின்றதுக்காக சொல்றேன். நேரங்காலம் கருதி போதுமா என்ன பேசுவா? போதுமா? இன்னும் ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன். சார் பிரபாகர் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார். எதுக்கு அப்படின்னாக்க, நான் இப்போ ஒரு படம் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படத்தில் வந்து ஒரு மாண்டேஜ் சாங் வருது. அப்போ வந்து அந்த இயக்குனர் என்கிட்ட சொன்னார், சுந்தரபாண்டியனில் வரும்ல பஸ்ஸில் போகும்போது மாண்டேஜ், தீக்கடையில் இருக்கும்போது மாண்டேஜ், அந்த மாதிரி மாண்டேஜ் சாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்கள், இப்போ வரும் இயக்குனருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க. நன்றி 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 சார். நிறைய பேர். அப்புறம் பொன்ராம் சார், அவ்வளோதாப்பா முடிச்சிடலாம்ப்பா. பொன்ராம் சார், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. என்னன்னாக்க,
எனக்கு தெரிஞ்சு 15-20 வருஷமா சார் தெரியும். இது வரைக்கும் நான் எந்த படத்துலையும் பயன்படுத்தவே இல்லை. நானும் விடாமல் அவருக்கு கஜினி முகமது மாதிரி விடாமல் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு படத்துக்கு சொல்லுவார், இதில் கண்டிப்பாக இருக்குங்க, இப்போ என்ன கெட்டப்பில் இருக்குங்க, ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். பார்த்துட்டு அவரை இது கேட்ட மாதிரி இல்லை அப்படின்னாரு. பாருங்க, இதுக்கு எவ்வளோ கைத்தட்டல் இதுக்கு. இந்த கைத்தட்டலுக்காகவே, உங்களுக்காகவே, கேப்டனுக்காகவே உங்களோட அடுத்த படத்துக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணி தூள் கிளப்புறேன் சார். சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான், வேற யாரும். மதி சார் கதையின் நாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் மதி சார் நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, அவ்வளோதான், எல்லாரையும் பேசியாச்சு. அப்புறம் கடைசியாக அந்த ஒரு விஷயம், எனது நண்பர் ஸ்டண்ட் மாஸ்டர், இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் சுரேஷ் அவர்கள், அவர்கிட்ட வந்து என் பேர், ஏன்னா நான் அவர் அசிஸ்டண்டாக இருக்கும்போது தளபதி தினேஷ் மாஸ்டர் அவரோட அசிஸ்டண்ட்டுங்க, அவங்களாம் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணவர். அப்போ அவர் வந்து சொன்னார், அண்ணா நானும் வந்து இதில் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு. பேர் எதுவும் மாற்றிருக்கியாப்பா அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், இல்லைண்ணா வெறும் சுரேஷ் தானே வச்சுருக்கேன், ஆனால் நீங்களே கூட எதனா பேர் வச்சாலும் ஓகே தானே அப்படின்னாரு. ஒரு நிமிஷம், ஒரு டக்குனு வாங்க, ரெடியாக நிற்கிறார், ஒரே நிமிஷம். இன்று முதல் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர்கள், ஏன்னா மாஸ்டராக இருந்தாக்க ஏதோ ஒரு அடைமொழி இருக்கணும் இல்லையா, இந்த மாஸ்டர் பேர் வந்து சுரேஷ். இன்று முதல் சூடு சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். உங்களுடைய ஃபைட் எல்லாமே அனல் பறக்கணும். அனல் அரசு மாஸ்டர் ஏற்கனவே இருக்கிறதுனால இன்று முதல் நீங்கள் சூடு சுரேஷ் மாஸ்டர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஓகே, வாழ்த்து. இன்னும் வேற எதனா பேர் வேணும் அப்படின்னாக்க நம்ம சிம்புதேவன் சார்கிட்ட தான் கேட்குறோம், என்கிட்ட பேர் இல்லை. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப ஆசைப்படுறீங்களாப்பா? தண்ணியில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேன். இதுதான் தம்பி. நன்றி நன்றி தம்பி. ஓகே, முடிஞ்சது. நன்றி 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 நன்றி. எஸ்டிஆர் இருக்காப்பா? வெந்து தனித்தது காடு. எஸ்டிஆர் வணக்கத்தை போடு.